மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ்கோட்டை பகுதியில் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையில் 2 அடி வரை மண் அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். ராஜேந்திரன், விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. சில இடங்களில் பெய்து வரும் நிலையில் தரங்கம்பாடியை பொறுத்தவரை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தரங்கம்பாடி கடலூர் பகுதியில் கனமழை பெய்த நிலையில் தொடர்ந்து வான மேகமூட்டமாக இருக்கும்போது தற்போது மழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி மற்றும் கடலூர் பகுதியில் வழக்கத்தை விட கடல் சற்று சீக்கிரம் காணப்படுகிறது. மேலும் தரங்கம்பாடி கடற்கரையில் வரலாற்று சின்னமான 15ஆம் நூற்றாண்டின் வரலாற்று சின்னமான டேனிஷ்கோட்டை உள்ளது. அக்கோட்டையை 1947 தமிழக அரசு தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்து வைத்துள்ளது. அதனுடைய பராமரிப்பு பணிகளை தமிழக அரசு பார்த்து வருகிற நிலையில் சுற்றி ஓரளவுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. இருந்தும் அந்த டேனிஷ்கோட்டையின் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரை ஓரத்தில் அந்த கடலுடைய கரையானது இரவு அடித்த அந்த கடல் சீற்றத்தால் ஒரு 2 அடி அளவுக்கு மணல் சரிந்துள்ளது. டேனிஷ்கோட்டை பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுவதால் கடல் சீற்றத்தில் மண்ணரிப்பால் வரலாறு சின்னமான டேனிஷ்கோட்டை பாதிக்கப்படாமல் நிரந்தர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த இடத்தில் அதிக மழை பெய்தால் இன்னும் அது மணல் அரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.